everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog மாதிரி தான் பார்க்க போறோம். ஸோ என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 4-5 டேஸ்ல ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதுக்காக நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். இந்த vlogல பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 டேஸ் வந்து காமிச்சிருப்பேன் நான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணது எல்லாத்தையும். ஸோ 1 வீக் முன்னாடியே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிட்டு புக்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கிற ஆசாத் கேர்ள்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே தான் படிச்சிட்ருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு ஃபீஸ்லாம் கட்டிட்டு புக்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது தான் லாஸ்ட் இயர். ஸோ ஸ்கூல் போயிட்டு ஃபீஸ்லாம் கட்டிட்டு அப்படியே சும்மா vlogக்கு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி தான் போயிருந்தோம். ஸோ அதனால் கூட்டம்லாம் இல்லை, சீக்கிரமாக ஃபீஸ் கட்டிட்டு வந்தாச்சு. அப்புறம் என் தங்கச்சி வந்து லஞ்ச் பாக்ஸ் அப்புறம் பென்சில் பவுச் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா. ஸோ வர வழியில் இமார்ட் இருந்துச்சு, அப்படியே அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஆனால் ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவ்வளோவா கலெக்ஷன்ஸே எதுவும் இல்லை லஞ்ச் பாக்ஸில், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அம்மா தான் வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் என் தங்கச்சும் அப்படியே சுற்றி பராக் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா அந்த டாய்ஸ் பக்கம் போயிட்டு அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா நானும் என் தங்கச்சும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் கீழே போயிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் திங்ஸ், அதுக்கப்புறம் டாய்ஸு, ஸ்கூல் சப்ளைஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ பார்க்க அழகாக இருந்தது எல்லா கிஃப்ட் ஐட்டமும். அதேமாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கீழே போயிட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ், ஸோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அம்மா வந்து கொஞ்சம் தேவைப்படுதெல்லாம் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி 3 ஐஸ் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. நிறையா ஃப்ளேவரில் இருந்துச்சு. ஸோ அதில் ஒன்று எடுத்தாச்சு. அப்புறம் அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கனவுல கிட்கேட் வந்துச்சு. ஸோ அது சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சா, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிட்கேட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ரீசெண்டாக நான் எங்கே போனாலுமே சாக்லேட் கோன் தான் சாப்பிட்றேன் மோஸ்ட்டாக. முன்னாடிலாம் பட்டர் ஸ்காட்ச் கோன் சாப்பிடுவேன். பட் இப்போ என்னன்னு தெரியல, ரீசெண்டாக வந்து அந்த சாக்லேட் கோன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை தான் வாங்கியிருந்தேன். என் தங்கச்சி வந்து ஓரியோவில் கோன் வாங்கியிருந்தா. அப்புறம் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா புக்ஸ்க்கெலாம் கவர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ்க்கு கவர் போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ என் தங்கச்சி வந்து அவள் புக்குக்கெலாம் போடுறேன் அப்படின்னு சொன்னால, அதனால் அவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே நான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ எங்கள் பக்கத்து தெருவில் வந்து ஒரு கடையில் போயிட்டு தான் நான் அந்த கவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்கே வந்து 2-3 தான் இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ போட்டால் தான் நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கவர் தேவைப்பட்டால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். ஸோ புக்ஸ்க்கெலாம் கவர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு காலைல இமார்ட் போயிருக்கும் போது இந்த மஃபில்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டே கவர் போட்டுட்டு இருந்தோம். ஸோ புக்ஸுக்கெலாம் வந்து கவர் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது நோட்டுக்கெலாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் போட போகிறேன். இப்போ கவர்லாம் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நேம் எழுதுறது தான் வேலை நோட்டு புக்குக்கெலாம். ஸோ நான் கவர் போட ஆரம்பித்ததுலேருந்து வந்து செம காற்று, இடி, மின்னல் எல்லாம் இருந்துச்சு. மழை பெய்யும்னு நினச்சோம், அதே மாதிரி செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 30 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சது மட்டும் இல்லாமல் கரண்ட்டும் போயிடுச்சு. பட் நம்ம நோட்டு புக்குக்கெலாம் கவர் போடுறதுக்கு அப்புறமா தான் கரண்ட் போயிடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ வீடு ஃபுல்லாக குப்பையாக இருக்குது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா டே 2 ஆஃப் ப்ரிப்பேரிங் ஃபார் ஸ்கூல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டே ஈவினிங் பார்த்திங்கன்னா லேபிள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. லேபிள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கடையில் வாங்குவோம், அப்படி இல்லைனா ஸ்கூல் பேக் வாங்கும் போது கூடவே லேபிளும் கொடுப்பாங்க. பட் இதை தவிர நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். A4 ஷீட்டில் தான் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து லேபிள் எவ்வளோ பெருசில் வேணுமோ அந்த மாதிரி A4 ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு இந்த சைஸ் போதும், அதனால் இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஹைலைட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டு இது ஃபுல்லாக கலர் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா டிசைனே ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்கவும் அழகாக நீட்டாக இருக்கும். ஹைலைட்டர் ஸ்கெட்சு எதை வேணாலும் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ எந்த கலர் வேணுமோ அதில் பண்ணிக்கலாம் நம்ம. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரே பிடிச்சிருந்துச்சி, அதனால் எல்லாத்துக்கும் வந்து ப்ளூ கலரே நான் கொடுத்துட்டேன். க்ரீனு அப்புறம் எல்லோலாம் கொடுத்தேன், பட் அது அந்தளவுக்கு நல்லா இல்லை, அதனால் ப்ளூ கலரே ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பென்சிலால். இதில் பார்த்திங்கன்னா நேமு, கிளாஸு, சப்ஜெக்ட் இது மட்டும் நான் எழுத போகிறேன். உங்களுக்கு ஸ்கூலு எது வேணுமோ எழுதிக்கலாம். ஸோ ப்ளூ பென்னை வச்சு நான் ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி பார்க்கவும் அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 3rd டே. ஸோ மார்னிங்கே அம்மா வந்து ஸ்கூல் பேக், லன்ச் பேக் அதெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டாங்க வெயிலில். இன்றைக்கி நல்லா வெயில் அடிச்சிச்சா, அதனால் இன்றைக்கே வந்து பேக்லாம் துவைச்சி போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி ஈவினிங் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து லேபிள்லாம் புக் நோட்டில் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. நேற்று வந்து ஒட்டுறதுக்கு டைம் இல்லை, அதனால் இன்றைக்கி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ வச்சு தான் ஒட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த கவரில் வந்து க்ளூ வச்சு ஒட்டினாலே ஒட்டிக்குது. பட் இன்னும் பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்கும் இல்லையா, புக்குக்கு போடுறதுக்கு ஒயிட் கலரில் பிளாஸ்டிக் கவர் இருக்கும், அதில் வந்து க்ளூ ஒட்டாது. ஸோ நம்ம அதில் டேப் வச்சோ இல்லை ஸ்டாப்லரோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து க்ளூ அழகாக ஈஸியாக ஒட்டிடுச்சு. ஸோ எல்லா நோட்டு புக்குக்கும் ஒட்டி முடிச்சிட்டேன். அப்புறம் மார்னிங் பேக் காய போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதுவும் நல்லா வந்து வெயிலில் காஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேக் பேக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட் தான் எடுத்து வச்சுருந்தேன். நான் லாஸ்ட் இயர் எடுத்துகிட்டு போனது வந்து உடஞ்சிருச்சு, அதனால் இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 6th நான் யூஸ் பண்ணது, அந்த ஒரு வருஷம் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் புதுசாகவே இருந்துச்சா, சரி எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கிட்டு இதையே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் புக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டே எதுவும் லெசன் நடத்த மாட்டாங்க அவ்வளோவா, அதனால் வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பேக்கு பேக் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பவுச் தான். இது வந்து 2 இயர்ஸ் முன்னாடி நான் எடுத்துகிட்டு போனது. ஸோ இது நல்லா இருந்துச்சா, அதனால் இதையே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா 2 ப்ளூ பென்னு, ஏன்னா பிளாக் பென் அவ்வளோ யூஸே ஆகாது, அதனால் வந்து ப்ளூ பென் மட்டும் 2, அப்புறம் நார்மல் பென்சில், டிப் பென்சில், ஸ்கேலு, டிப் பாக்ஸு, ஒயிட்னர், ஷார்ப்னர், எரேசர். ஸோ பேசிக்காக எது தேவையோ அது மட்டும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பென்சில், ஸ்கேல் இதெல்லாம் வந்து நான் லாஸ்ட் இயர் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனது தான். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அதனால் அதையே இந்த வருஷமும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். ஸோ பவுச்சை வந்து பேக் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை எடுத்து பேக்கில் வைக்க வேண்டியது தான். ஸோ எது தேவையோ அது எல்லாத்தையும் ஓரளவு பேக் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 4 டேஸ் இருக்கலையா, ஸோ அப்புறம் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவ்வளோதான், இதோட இந்த vlog முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.